சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய கான்செப்ட் சிவில் ப்ரொசீஜர் கோடில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டின்ஸ். சிவில் ப்ரொசீஜர் கோடை பொறுத்த வரைக்கும் முழுசாக வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பார்ட் சி அண்ட் பார்ட் டிக்கு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக உங்களுக்கு புரிய வரும் இந்த இல்லுஸ்ட்ரேஷன்னா என்ன, இல்லுஸ்ட்ரேஷனில் என்ன கேட்குறாங்கன்னு. ஸ்ட்ரெயிட்டாக இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியறதுக்கு அந்தளவுக்கு முடியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா உள்ளே இருக்கிற கான்செப்ட் நம்ம முதல்ல புரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் எழுத முடியும். அதனால் தெளிவாக எல்லா வீடியோஸுக்கு உண்டான நோட்ஸை எடுங்க. நோட்ஸை எடுத்துட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன்கிட்ட வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏ இஸ் ஏ டிஃபெண்டன்ட். ஏ பார்த்தீங்கன்னா இந்த வழக்குடைய பிரதிவாதி. ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க, அதில் ஏ பார்த்தீங்கன்னா பிரதிவாதியாக இருக்கார். நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சம்மனை அனுப்புது. அதாவது பெயிலிஃப் பார்த்தீங்கன்னா சம்மனை எடுத்துகிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சம்மனை பெற்றுக்கொள்ளாமல் டெலிபரேட்லி அவாய்டிங் த சம்மன், வேண்டுமென்றே பார்த்தீங்கன்னா அவர் அவாய்ட் பண்ணிடுறாரு அந்த சம்மனை. திட்டமிட்டவாறு தவிர்த்து வருகிறார். எனக்கு அந்த சம்மன் வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, இல்லைன்னா சம்மனாவது கிம்மனாவது நான் பார்த்துக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் அந்த சம்மனை தவிர்த்து வருகிறார். பெயிலிஃப் பார்த்தீங்கன்னா பல முறை வீட்டிற்கு சென்றும் சம்மனை வழங்க முடியவில்லை. செவரல் டைம்ஸ் போகிறாரு, ஆனால் சம்மனை அவர் வாங்க மறுத்துட்டார் வித் இன்டென்ஷன்லி. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் அந்த இடத்துல. இந்த நிலையில் என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உங்களை. நீங்கள் சொல்லணும். 2 வாட்டி 3 வாட்டி இந்த இல்லுஸ்ட்ரேஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக புரிய வரும். இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பார்ட் ஏ அண்ட் பார்ட் பியில் கூட நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் சம்மன் வரும் பொழுது. இதெல்லாம் தாங்க ட்ரிக்கு. எக்ஸாமில் காப்பி அடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை பார்த்து காப்பி அடிங்க. கொஸ்டின் பேப்பரில் ஏதோ இருக்கு வேறு ஆன்சர் இருக்குது பாருங்கள். சம்மனை பற்றின டீட்டெயில்ஸ் அழகாக 5 லைன் வந்துடுச்சு உங்களுக்கு. இந்த 5 லைனை வச்சு 15 லைனாக மாற்றலாம். கொஞ்சம் ஐடியா மட்டும்தான் வேணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஐடியா வந்துடும். சாரதி லா ஸ்டடீஸ் கிட்ட வந்துட்டீங்க, ஐடியா வந்துடும். முதல்ல இந்த இல்லுஸ்ட்ரேஷனை வச்சு ஒரு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இல்லுஸ்ட்ரேஷனை வச்சு மட்டும்தான் ஃப்ரேம் பண்ணுறீங்க. நம்மளா ஏதோ கற்பனை பண்ண போகிறது கிடையாது. மிக மிக எளிமையான ஒரு கான்செப்ட். வெதர் ஏ இஸ் ஏ கெட்டிங் சம்மன் இஸ் லயபிளான்னு கேட்டிருக்கேன். என்னுடைய ஆங்கிலத்தில் நான் கேட்டுட்டேன். இதை விட பெட்டரான ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதிக்கிங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதாவது வெதர்னா அதாவது ஏ சம்மனை பெறுவதற்குண்டான கடமைப்பட்டவரா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஆமாம், கடமைப்பட்டவர், எஸ். வெதர் ஏ இஸ் ரிஃப்யூஸ்டு சம்மன் இஸ் வேலிட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினை கேட்குறேன். ஏ சம்மனை பார்த்தீங்கன்னா வேணாம் போயா அப்படின்னு சொல்கிறாரு, அது வேலிடா அப்படின்னு கேட்குறேன். நோ, வேலிட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். வெதர் பெயிலிஃப் வென்ட் டு செவரல் டைம்ஸ், கிட்டத்தட்ட நிறைய வாட்டி போகிறான்னு சொல்கிறாங்க. இஸ் நெசசரியான்னு கேட்குறேன். அத்தனை வாட்டி போகிறதுக்கு நெசசரியா? ஒரு வாட்டி தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு, சும்மா ஏன் அவர்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு என்னுடைய விடை பார்த்தீங்கன்னா 2மா இருக்குது. நோ, எஸ், 2மா இருக்குது. நான் என்ன இந்த இடத்துல சொல்ல வரேன்னா, நோக்கு எமோஷ்னலில் சொல்லிட்டாங்க, இல்லை படிக்காத நபர்களாக இருக்கிறாங்க, இல்லைன்னா சம்மனை பற்றி தெரியாதவங்களாக இருக்கிறாங்க, பயந்த சுபாவம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நபர்கள் எடுத்த உடனே சம்மன் கொடுத்தா பயந்துருவாங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரத்தில் இதுதான்டா சாக்குன்னு அந்த பெயிலிஃப் போயிட்டு ஆனரபிள் கோர்ட்டில் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாருன்னா அது தவறுதலான வழக்காக முடிஞ்சிடும். அதற்காக தான் பார்த்தீங்கன்னா செவரல் டைம்ஸ் போகிறது பெட்டர். ஏன்னா அவர்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும். சம்மன்னா ஒன்றும் பயப்படக்கூடிய விஷயம் கிடையாது, உங்களுடைய தரப்பை நீங்கள் கோர்ட்டில் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைப்பதற்கு உண்டான ஒரு பிரைமா பேசியை நம்ம உருவாக்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் நோன்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு நான் இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன், 2 ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கிறேன். நான் எஸ்ன்னு நான் ஏன் சொல்கிறேன், அவங்க நல்லா படித்தவங்க, சம்மனை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க வேணும்னே பார்த்தீங்கன்னா உதாசீனப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னும் போது ஒரு வாட்டிக்கு மேலே 2வது வாட்டி போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. சரி, இப்போ உங்களுக்கு 2 விஷயமா புரிஞ்சுட்ருக்கோம். 2த்தையும் நீங்கள் எழுதணும். நீங்கள் வெதர் த சம்மன் சர்வ்டு ஃபெயில்டு, சம்மன் ஃபெயில் ஆகி போச்சு, போய் கேட்டால் அவர் வாங்க மாட்டேங்கிறாரு, எனக்கும் சம்மனுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. அதனால் அந்த கேஸ் ஆல்சோ ஃபெயில்டான்னு கேட்குறேன். அந்த கேஸு இந்த சம்மன் வாங்காததுனால ஃபெயில் ஆகுமான்னு கேட்குறேன். நோ, ஃபெயில் ஆக போகிறது யார்? ஏ தான் ஃபெயில் ஆக போகிறாரு. ஏன்னா அவருக்கு எதிராக தான் தீர்ப்பு வரப்போகுது. அவர் அங்கே வந்திருந்தாருன்னா அவருக்கு ஃபேவராக வந்திருக்கும் தீர்ப்பு.
அவர் வராதனால அவருக்கு எதிராக வரப்போகுது தீர்ப்பு. சம்மனுடைய வேல்யூவை பாருங்க. இந்த இடத்துல சம்மன் வாங்கலைன்னா வழக்கில் நம்ம தோற்று விடுவோம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். சம்மன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது உள்ள என்ன இருக்குதுனாவது படிக்கணும். மிக முக்கியமான கான்செப்ட். சம்மனுக்குன்னு தனி வீடியோ இருக்குது, அதை பாருங்க. அதையும் இதையும் கலந்து அற்புதமான விடையை கொடுங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மிக அற்புதமாக புரியணும். அதே போல் சந்தோஷத்தில் உங்களுக்கு மதிப்பெண்ணை கொடுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சாரதி லா ஸ்டடீஸோடைய கான்செப்ட். எத்தனை செக்ஷன் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு, ரூல் அப்படி இல்லைன்னா அப்ளிகேஷன், ஏதோ ஒரு வாட்டவர் அவங்கவுங்க யூனிவர்சிட்டிக்கு தகுந்தா போல். ஆர்டர் 5 ரூல் 17 ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டர் 5 ரூல் 20 இன்னொரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டர் 9 ரூல் 6 அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 3 செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகுது. அந்த 3 செக்ஷனுமே தனித்தனியாக இந்த இடத்துல எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே ஒரு சிபிசி கலர் ஒர்க் புக்குன்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கோம் சாரதி லா ஸ்டடீஸில். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் வீடியோவை பார்த்து, நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க, பார்த்து கொண்டு நீங்கள் எழுதும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதை பார்த்து நீங்கள் எழுத போகிறீங்க. அதனால் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. தேவைப்படுபவர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி. ஃபேக்ட் ஆஃப் கேஸ், அதாவது இந்த செக்ஷன் முதல்ல பார்த்தலாம். ஆர்டர் 5 ரூல் 17 ஆஃப் சிபிசி என்ன சொல்லுதுன்னா, பிரதிவாதி சம்மனை தவிர்த்து விட்டால் அவருடைய கதவில் ஒட்ட வேண்டும். யார்? பெயிலிஃப் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கதவில் ஒட்டணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு கண்ணுக்கு தென்படும் இடத்துல ஒட்டணும். ஆர்டர் 5 ரூல் 20 என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரதிவாதி செம்மனை பெற தவிர்த்தால் நீதிமன்றம் சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ் உத்தரவிடலாம். அப்படின்னா என்ன? தினசரி நாளிதழ் நியூஸ் பேப்பரில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுங்க சம்மனை அப்படின்னு உத்தரவிடலாம். ஆர்டர் 9 ரூல் 6 ஆஃப் சிபிசி என்ன சொல்லுதுன்னா, சம்மன் சரியாக சேர்ந்ததாக கருதப்பட்டால், ரொம்ப முக்கியமான விஷயம் இது, சம்மன் போயிட்டு அவங்க கிட்ட சேர்ந்துச்சான்னு ஆனரபிள் கோர்ட்டுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சிச்சு அவங்க வரலன்னா எக்ஸ்பார்ட்டி அவார்டு கொடுக்கும் ஆனரபிள் கோர்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோம். எக்ஸ்பார்ட்டினா தோன்றா தரப்பினர்னு அர்த்தம். அதாவது தகவல் தெரிவிக்கப்பட்ட பின்னரும் அவர் வராமை தான் எக்ஸ்பார்ட்டின்ற ஒரு கான்செப்ட். ஸோ தனி வீடியோ நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் இருக்குது. இதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை, நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா செக்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக எழுதுறீங்க. 2 கேஸ் ஸ்டடி கொடுத்துருங்க. 2 கேஸ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா எல்லவா வெர்சஸ் சாந்தவ்வா இன் 1997, ஜேர்னல் நம்பர் 11, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 159 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபெண்டன்ட் பிரதிவாதி பார்த்தீங்கன்னா வேண்டுமென்றே சம்மனை பெற தவிர்த்தால் ஆர்டர் 5 ரூல் 20 படி, ஆர்டர் 5 ரூல் 20 இதுதான் இல்லைங்களா, இதன்படி சப்ஸ்டியூட்டல் சர்வீஸ், அதாவது சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸ், அதாவது தினசரி நாளிதழில் செய்தித்தாளில் சம்மனை வெளியிடப்பட வேண்டும். ஒரு சம்மனை பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் கொடுத்துடணும். அதை அவர் படிக்கிறாரு, அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆனால் அதுவே அவருக்கு சம்மன் போய் சேர்ந்ததாக கருதப்படும். அவர் படித்தார் படிக்கல, அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸில் தினசரி நாளிதழில் சம்மனை பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு சேர்ந்ததாக கருதப்படும். ஆனரபிள் கோர்ட்டு எக்ஸ்பார்ட்டி அவார்டு கொடுத்துரும். இதுதான் கான்செப்ட். எல்லவா வெர்சஸ் சாந்தவா அப்படின்ற ஒரு கான்செப்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுஷில் குமார் ஷபர்வால் வெர்சஸ் குர்ப்ரீத் சிங் 2002 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மன் வழங்கும் நடைமுறை சரியாக பின்பற்றப்படாவிட்டால், அதாவது சம்மன் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கான்செப்ட், சம்மனே போல அப்படின்னும் போது இந்த கான்செப்ட், ரெண்டுத்தையும் எழுதுனா ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டு. சம்மன் வழங்கும் நடைமுறை சரியாக பின்பற்றப்படாவிட்டால் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் டிகிரி, எக்ஸ்பார்ட்டி கொடுக்கப்பட்ட அந்த டிகிரி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் 5 வரக்கூடிய எல்லா கான்செப்டையும் மிக கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். சம்மன் போய் சேர்ந்துச்சா அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்கணும். அதே மாதிரி சப்ஸ்டிடியூட்டட் சர்வீஸு கொடுத்தாச்சா எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆனரபிள் கோர்ட்டு எக்ஸ்பார்ட்டி அவார்டை கொடுக்கணும். அது வரைக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் சுஷில் குமார் ஷபர்வால் வெர்சஸ் குர்ப்ரீத் சிங் அப்படின்ற வழக்கில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பா இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லுஸ்ட்ரேஷன பலமுறை படிங்க. பலமுறை படிச்சீங்கன்னா தெரிய வரும். 3 கான்செப்ட் அதாவது சம்மன்னாவே இந்த 3 ஆர்டர் 5 ஆர்டர் 6 ஆர்டர் 9 பார்த்தீங்கன்னா நீங்க மனசுல வச்சுக்கிங்க. அதுல ரூல் 17, ரூல் 20, ரூல் 6 இருக்கு. இந்த 3த்தையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இந்த 2 கேஸ் ஸ்டடி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த இஷ்யூஸ்லாம் நீங்க அழகா நீங்க ஃப்ரேம் பண்ணிடுவீங்க. நான் 4 இஷ்யூ தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நீங்க 5 பண்ணுங்க, 6 பண்ணுங்க, இல்ல 3 பண்ணுங்க. ஒரு வேலிடான இஷ்யூஸ ஃப்ரேம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஃபேக்ட் ஆஃப் இஷ்யூஸ குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் செக்ஷன்ஸ குடுக்குறீங்க. கேஸ் ஸ்டடிய குடுக்குறீங்க. ஜட்ஜ்மெண்ட்ட எழுதுறீங்க. அதுக்கப்புறம் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒரு 1/2 பக்கம் எழுதுறீங்க. நீங்க அட்வொகேட்டா இருந்தாலோ, அல்லது நீங்கள் அ ஹானரபிள் ஜட்ஜா இருந்தாலோ என்ன பண்ணியிருப்பீங்க? அப்படின்ற மாதிரி இந்த 2 கேஸ் ஸ்டடியும் கிரிட்டிசிசம் பண்ணாம நீங்க உங்களுடைய பாயிண்ட்ட நீங்க குடுக்கணுன்றத இந்த இடத்துல புரிய வைக்கிறேன். அதன் பிறகு கன்க்ளூஷன். இந்த இல்லுஸ்ட்ரேஷன பேஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் மட்டும் குடுத்துட்டீங்கன்னா, இந்த கான்செப்ட் கம்ப்ளீட் ஆகும். இது மாதிரி எந்த ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்தாலும், உங்களால மிக அற்புதமா 20 நிமிடங்கள்ல இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்ஸர குடுக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கு மேல எடுத்துக்கவே கூடாது நீங்க. நான் 20 நிமிஷம் சொல்றது பார்த்தீங்கன்னா, 5 பக்கங்கள் மிகாமல் எழுதுறவங்களுக்கு சொல்றேன். ஒரு சில யூனிவர்சிட்டில இத 2 பக்கத்துக்குள்ள எழுதணும் அப்படின்றாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டைம கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.